Sorry. Is it there? இருக்கா? Is it there? So I'm going to make a prayer. நான் இப்போ ஒரு பிரேயர் பண்ண போறேன். The anointing that healed me, எந்த அபிஷேகம் என்னை குணப்படுத்தியதோ that same anointing will go into your body அதே அந்த ஆவியின் பொழிவு உங்கள் உடலுக்குள் செல்லும். and set me from உங்களை என்ன வலி இருக்குதோ சிக்கன் குனியால வந்த வலி அதை சுகப்படுத்தும். So what is the meaning of this? அப்படின்னா என்ன அர்த்தம்? So you have come to get your womb blessed. நீங்க உங்களுடைய கர்ப்பப்பை ஆசீர்வதிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்கு வந்திருக்கீங்க. Praise the Lord. When chikungunya has to go, volume low, all low, no problem. சிக்கன் குனியா நோய் போகணும்னு சொன்னா போகணும்னு ஜெபிக்க போறோம். அப்போ வால்யூம் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு. So today you have got your womb blessed. இன்றைக்கு உங்கள் எல்லாருடைய கர்ப்பப்பையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. And when you get the children, உங்களுக்கு குழந்தைங்க பிறக்கும்போது and you see somebody who has got no children, யாரையாவது குழந்தை இல்லாதவங்களை நீங்க சந்திச்சீங்கன்னா when you go and touch them, நீங்க போய் அவங்கள தொட்டா according to this word, இந்த வார்த்தையின்படி that same anointing will flow into that person உங்களுக்கு வந்த அதே ஆவியின் அருள் பொழிவு அவங்களுக்கு போகும். and they will get children. அவங்களுக்கும் குழந்தை பிறக்கும். Good news or bad news here? இது நல்ல செய்தியா? Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Now watch this how it goes. Close your eyes. இல்ல கண்ண முடிக்கங்க. No. Those who are sitting, keep your eyes open to see. நிக்கிறவங்க எல்லாம் கண்ண Those who are முடிக்கங்க. standing, close your eyes. நிக்கிறவங்க கண்ண முடிக்கங்க. All good. Praise God. Praise the Lord. Heavenly Father, I thank you, I praise you. விண்ணக தந்தையே, நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உம்மை போற்றுகின்றேன். Lord, ஆண்டவரே, your word says உம்முடைய வார்த்தைகள் சொல்கின்றது in 2 Corinthians 1, 3 and 4 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் that 3-4 வசனங்களில் you are my father and the father of our Lord Jesus Christ. நீர் என்னுடைய தந்தை மேலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தை என்று கூறுகிறது. You comfort us in all our affliction. எங்களுடைய எல்லா இன்னல்களிலும் நீர் எங்களுக்கு ஆறுதல் தருகின்றீர். So that the comfort that we have received, நாங்கள் பெற்ற இந்த ஆறுதலினால் we are able to comfort others who are in any affliction. இன்னல்களில் இருக்கும் மற்றவர்களுக்கும் நாங்கள் ஆறுதல் அளிக்க முடிகிறது. Lord, a few years back, ஆண்டவரே, கொஞ்ச வருடங்களுக்கு முன்னால் I was suffering from chikungunya, நான் இந்த சிக்கன் குனியா என்ற இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தேன். and your anointing உம்முடைய ஆவியின் அருள் பொழிவு destroyed chikungunya in my body என்னுடைய உடம்பிலிருந்து சிக்கன் குனியா என்ற நோயை அழித்து போட்டது போல் in 5 days. 5 நாட்களிலே நான் குணத்தை பெற்றேன். In 5 days. 5 நாட்களிலே நான் குணத்தை பெற்றேன். And I was set free. நான் விடுதலையை அப்போது அனுபவித்தேன். Now according to your word, உம்முடைய வார்த்தையின்படி, oh Heavenly Father, விண்ணக தந்தையே, I release that anointing upon these people now. நான் பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்தை இங்கு நின்று கொண்டிருக்கின்ற இவர்கள் மேல் நான் அதை Those who are standing, பாயும்படியாக இந்த வேளையிலே விடுகிறேன். those who are standing, இப்போது நின்று கொண்டிருப்பவர்கள் மேல் in the name of Jesus, ஆண்டவர் இயேசுவின் பெயரால் receive the anointing இந்த ஆவியின் அருள் பொழிவை நீங்கள் இப்போது பெற்றுக்கொள்ளுங்கள். that destroys chikungunya from your body. உங்கள் உடம்பிலிருந்து சிக்கன் குனியா என்ற நோயினால் வந்த வலியை அது அழித்துவிடும். I thank you, Jesus. இயேசுவே, உமக்கு நன்றி. You are watching over your word உம்முடைய வார்த்தைகளை நீர் கவனித்துக் கொண்டிருக்கின்றீர். and you are performing this miracle quickly. இந்த அற்புதத்தை நீர் வேகமாக செய்வதற்காக நன்றி. Thank you and praise you, Father. ஆண்டவரே, நான் உம்மை போற்றுகின்றேன், உம்மை புகழுகின்றேன், நன்றி செலுத்துகின்றேன். You have set them free completely. இவர்கள் அனைவரையும் முழுமையாக நீர் விடுதலை கொடுத்து சுகமளித்ததற்காக நன்றி. No more chikungunya, இனிமேல் சிக்கன் குனியா இல்லை, no more side effect, அதனால் வருகின்ற வலிகளும் இல்லை. but full effect of your power. உம்முடைய ஆவியின் முழு வல்லமையை இவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். In Jesus' name. ஆண்டவர் இயேசுவின் பெயரால். 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 Amen. ஆமென். My friend, open your eyes. What was your pain? உங்களுக்கு எங்க வலிச்சது? Now check. இப்ப பாருங்க. Boy.
Right. Okay, doesn't matter. You, it's there. It's there. No. Come here. Now All no the three pain. come here. Further, no pain. Further. It's not gone. Come here. ஆண்டவர் இயேசுவே, சிக்கன் குனியாவினால் வந்த வலியை முழுவதுமாக என் மனைவிக்கு இப்போது குணப்படுத்தியதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவர் இயேசுவே, கண்ண முடிக்கங்க. என் மனைவிக்கு சிக்கன் குனியாவினால் வந்த வலியை இப்போது முழுவதும் நீர் குணப்படுத்தியதற்காக இயேசுவே உமக்கு நன்றி. ஆண்டவர் இயேசுவே, இந்த அருமையான சகோதரிக்கு வலது காலிலே இருக்கக்கூடிய இந்த வலியை இப்போது உம்முடைய பெயரால், இயேசுவின் பெயரால் வலது காலில் இருக்கின்ற வலி
இந்த சகோதரியின் உடம்பை விட்டு இப்போது வெளியே போ என்று இந்த வலிக்கு நான் கட்டளையிடுகிறேன். இயேசுவே, அந்த வலியை முழுவதுமாக இந்த சகோதரியினுடைய உடம்பிலிருந்து காலிலிருந்து வெளியே இப்போது உடம்பை விட்டு சென்றதற்காக உமக்கு நன்றி. இயேசுவே, உமக்கு நன்றி. அப்பா, உமக்கு நன்றி. இயேசுவே, நீர் குணப்படுத்தியதற்காக உமக்கு நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி. Promise, வாக்குறுதி. power, வாக்குறுதியில் என்ன இருக்கு? வல்லமை இருக்கு. அதை வச்சு எதிரிய ஷீம்னு விரட்டணும். nice, நல்லா இருக்குதா? nice, நல்லா இருக்குதா? okay. How many of you are living in an apartment? எத்தனை பேர் இந்த வாடகைக்கு அபார்ட்மெண்ட் மாதிரி உள்ள இடத்துல இருக்கீங்க? Apartment. So when you go to buy an apartment, நீங்க போய் ஒரு அபார்ட்மெண்ட் வாங்க போனீங்கன்னா, and the apartment is under construction, அது வந்து கட்டிட்டு இருக்காங்க, you have to pay the installment. முதல்ல நீங்க போய் அதுக்கு ஒரு தொகை கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் மாதிரி. Even though you are paying the installment, நீங்க எப்படி தவணையில பணத்தை கொடுத்தாலும், do you get the possession? உடனே உங்களுக்கு அதை உங்க உரிமையை அதை எடுக்க முடியுமா? No. After you make the final அந்த மொத்த தொகையில உள்ள கடைசி தவணையை கட்டின பிறகுதான், the final payment, கடைசி தொகையை கொடுத்த பிறகுதான், then the documents are transferred, அதுக்கப்புறம் பத்திரம் எல்லாம் உங்க பேர்ல எழுதி கொடுப்பாங்க, and then you take possession of the house. அதுக்கப்புறம் நீங்க ஓனர் ஆவீங்க. அப்படிதானே? Correct? அப்படிதானே? In the same way, அதே மாதிரி தான் the possession of all the promises of God in your life, உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய எல்லா வாக்குறுதியையும் நீங்க உரிமையாக்கும் போது will take place நடக்கும் when you open your mouth and confess the promises of God. இந்த வாக்குறுதியில என்னெல்லாம் இருக்குதோ அந்த வாக்குறுதி எல்லாம் நீங்க உரிமையாக்கணும்னு சொன்னா உங்க வாயை திறந்து அந்த வாக்குறுதியை நீங்க பேசணும். Praise God. Praise the Lord. Praise God. Praise the Lord. Hallelujah. Hallelujah. So every day you must confess the promises of God. ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவருடைய வாக்குறுதியை அறிக்கையிட வேண்டும், வாயினால் சொல்ல வேண்டும். Example. உதாரணம், Husband wife dishkum dishkum. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கடையில டிஷ்கும் டிஷ்கும் சண்டை. He's bunch of bhigam. அவங்க டிஷ்ன்னு இப்படி குத்துறாங்க, And the wife. ஒய்ஃப் இப்படி இப்படின்றாங்க. Praise God. Praise the Lord. Now this is joke dishkum dishkum. இது ஜோக்கு காரணம் டிஷ்கும் டிஷ்கும். But real fighting takes place. ஆனா உண்மையிலே சண்டை நடக்கும் அப்படி. And then they are separated. அந்த உடனே ரெண்டு பேரும் ரெண்டு திசையில போயிருவாங்க. And then that person will start crying. அப்போ போனவங்க அழுவாங்க. And wants the marriage to be restored. திரும்பவும் சமாதானத்துக்கு வரணும்னு நினைப்பாங்க. But nothing seems to happen. But nothing seems to happen. ஆனா ஒண்ணுமே நடக்கிறது போல இல்ல. Things are going bad. இன்னும் மோசமா போயிட்டே இருக்கு. Again and again divorce, 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 விவாகரத்து விவாகரத்து அப்படி போயிட்டே இருக்கு சிந்தனைக்குள்ள. And it keeps going on. அது அப்படியே எண்ணத்துல போயிட்டே இருக்குது. Question. கேள்வி. Do you have a well of everlasting life in you? உங்களுக்குள்ள முடிவில்லாத வாழ்வை தரக்கூடிய ஒரு வற்றாத கிணறு உங்களுக்குள்ள இருக்குதா? So can that everlasting life destroy that divorce? அந்த முடிவில்லாத வற்றாத அந்த கிணறு, முடிவில்லாத வாழ்வு தரக்கூடிய அந்த கிணறு இந்த டிவோர்ஸ் இருக்கக்கூடிய அதை அழிக்க முடியாதா? அதுக்கு Come on. So the power to destroy divorce is in you. அந்த டிவோர்ஸ்ங்கறத அழிக்கக்கூடிய அந்த சக்தி உங்களுக்குள் இருக்கிறது. How do you draw the power out? அந்த வல்லமையை நீங்க உள்ள இருந்து எப்படி வெளியே எடுப்பீங்க? ஆண்டவருடைய
வாக்குறுதியினால and having the promise and opening your mouth and speaking. அந்த வாக்குறுதியை எடுத்து நம்ம படிச்சு நம்ம வாயால அறிக்கை இடும்போது, So now let's say XYZ has been separated. இப்போ XYZ அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பிரிஞ்சிட்டாங்க. Okay? And both are living a separated life. அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. And both of them have now hatred. இப்ப ரெண்டு பேருக்கும் பயங்கர வெறுப்பு இருக்குது. But God wants any marriage to be destroyed? ஆண்டவர் இந்த திருமணங்கள் எல்லாம் இப்படி பிரிஞ்சு அழிஞ்சு போகணும்னு விரும்புறவரா? Bible says God hates divorce. பைபிள் சொல்லுது ஆண்டவர் மன முறிவை வெறுக்கிறார் He அப்படின்னு. doesn't want marriages to be destroyed. சாத்தானுக்கு தான் இப்படி திருமணங்களை அழித்து போட வேண்டும் என்று அவன் தான் விரும்புவான். So now God has given you promises. இப்போ கடவுள் இந்த வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். I know a person who was divorced. எனக்கு ஒருத்தங்கள தெரியும், இப்படி திருமணத்துல விவாகரத்து வாங்கினவங்க. He came to India. அவங்க இந்தியாவுக்கு வந்தாங்க. Wife and children were abroad. அவங்க மனைவியும் குழந்தைங்களும் வெளிநாட்டுல இருந்தாங்க. And he was a Hindu. அவங்க ஒரு இந்து. So I began to talk to him the promises of God. அப்ப அவங்ககிட்ட நான் ஆண்டவருடைய வாக்குறுதியை பேச ஆரம்பிச்சேன். First of all, he made Jesus his friend. அவங்க முதல்ல ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய ஒரு நண்பனாக மாற்றிக் கொண்டார்கள். And he developed a relationship with Jesus. ஆண்டவர் இயேசு கூட ஒரு உறவை அவர்கள் வளர்த்து கொண்டார்கள். And every day, thousands of times, he would say this promise. ஒவ்வொரு நாளும் 1000 தடவைங்க இந்த வாக்குறுதியை 1000 தடவை அவர் சொல்லிட்டே இருப்பாரு. Whatever God has joined, when a man and a woman get married, they are one flesh, and what God has joined, let nothing separate them. இப்படி கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. ஏனென்றால் திருமணத்தில் கடவுள் கணவனையும் மனைவியையும் இருவர் அல்ல, அவர்கள் ஒரே உடல் என்று இணைத்திருக்கின்றார். எனவே கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக என்று 1000 தடவை சொல்லிக்கொண்டே இருப்பார். Second thing he said, இரண்டாவது, brother, I myself